டெல்லியில் 12 பேர் உயிரிழக்க காரணமான கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர் என கூறப்படும் பெண் டாக்டரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வைத்து பெண் டாக்டர் ஷாஹினை அண்மையில் போலீசார் கைது செய்திருந்தனர். டெல்லியில் 12 பேர் உயிரிழக்க காரணமான கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர் என கூறப்படும் பெண் டாக்டரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். டெல்லி செங்கோட்டை வாயில் அருகே கார் வெடித்த அந்த சம்பவத்துல அடுத்தடுத்த தகவல்கள் விசாரணையில் வெளியாகி வருகிறது. அது தற்பொழுது கைதாக இருக்கக்கூடிய பெண் டாக்டர் ஷாஹின் என்பவருடைய படம் வெளியாகி இருக்கிறது. இவர் இந்த சதித்திட்டத்திற்கு மூளையாக செயல்பட்டிருக்கக்கூடியவர்களின் கூட்டத்தில் இவரும் ஒருவர். டெல்லியில 12 பேர் உயிரிழக்க காரணமான இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர் என்று கூறப்படக்கூடிய இந்த பெண் டாக்டருடைய புகைப்படம் தான் இந்த படம் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வைத்து பெண் டாக்டர் ஷாஹினை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். அதே போன்று டெல்லியில் கார் வெடிப்பில் ஈடுபட்ட காஷ்மீர் டாக்டர் முகமது உமருக்கு இந்த பெண் டாக்டர் ஷாஹின் உதவி செய்திருக்கிறார் என்பதும் விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த பெண் டாக்டர் ஷாஹின் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை அறிந்த பின்னர் தான் மருத்துவர் உமர் என சொல்லக்கூடியவர் இந்த சதிகார செயலில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கிறது. அடுத்தடுத்து கூட்டாளிகள் கைது செய்யப்படுவதால் அவர்கள் திட்டமிட்டப்பட்டு அந்த பயங்கரவாத சதி செயலை செய்துவிட வேண்டும் என்று துணிந்து அவர் இந்த காரியத்தை செய்தாரா, அல்லது இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டதனால் அந்த பதற்றத்துல என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு சதி திட்டத்தை செய்துவிட வேண்டும், ஒரு இடத்திலாவது இந்த சதி செயலை அரங்கேற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த குண்டெடுப்பு நடைபெற்றதா என்பதெல்லாம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல பெண் மருத்துவராக இருக்கக்கூடியவர் கைது செய்யப்பட்ட நிலையில அவர் காஷ்மீரை சேர்ந்தவர். தொடர்ச்சியாக அவருடைய பணி செய்யப்பட்ட இடங்கள் உள்ளிட்டெல்லாம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில யார் அந்த பெண் டாக்டருடைய படங்கள் புகைப்படம் என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் ஒரு கேள்வியான நிலையில தற்பொழுது அந்த படமும் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக அந்த வாகனத்தை i20 காரில் தான் வெடித்திருக்கிறது. அதில் அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் வெடித்துதான் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல அந்த காரில் பயணித்த மருத்துவர் உமர் உடைய படம் இதற்கு முன்னதாக வெளியாகி இருந்தது. அதே போன்று இதுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தவர்களுடைய படங்கள் வெளியாகி இருந்தன. அந்த பெண் மருத்துவர் உட்பட பலர் கைது செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த பெண் மருத்துவர் ஷாஹினுடைய படமும் வெளியாகி இருக்கிறது. சதித்திட்டம் குறித்து அறிந்து காஷ்மீர் போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில உமர் தலைமறைவாக இருந்தார். அதன் பிறகாக தான் உமர் ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு சாலை மார்க்கமாக i20 காரில் வந்து டெல்லி செங்கோட்டைக்கு எதிர இருக்கக்கூடிய பார்க்கிங்ல அவருடைய வாகனத்தை 3 மணி 19 நிமிடம் என்ற அளவில் நேற்று மதியம் நிறுத்திவிட்டு காருக்குள்ளேயே 3 மணி நேரத்திற்கு ஏறக்குறைய அவர் தங்கிக் கொண்டு அதன் பிறகாக மாலை நேரத்தில் வெளியே வந்து இந்த சதி செயலை அரங்கேற்றிருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த பெண்மணி, இந்த மருத்துவர் ஷாஹின் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஜெய்ஷி முகமது என சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பினுடைய இந்திய பிரிவை சார்ந்த இந்திய பிரிவுக்கான மகளிர் பிரிவுக்கான தலைவராக செயல்பட்டதும் இவர் பல்வேறு நபர்களை பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக அணிதிரட்டியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர் யாருடனும் தொடர்பில் இருந்திருக்கிறார், எத்தனை காலத்துக்கு தொடர்பில் இருந்திருக்கிறார் என்ற விவரங்கள் எல்லாம் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய புலனாய்வு அமைப்பினர் தேடி எடுத்து வருகிறார்கள். மேலும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஷாஹின் காரில் இருந்து நேற்று வெடிபொருளுக்கும் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் கூறப்படும் நிலையில் தற்பொழுது அவருடைய படம் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.